ஓம் மூல கணபதியே காப்பு. ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை. சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன். நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அமரகவி ஹாஸ் எக்ஸ்ப்ளோர்டு தி கான்ஷியஸ் லெவல் ஆஃப் பர்செப்ஷன். பார்த்தீங்களாப்பா, அதாவது இந்த அத்வைத விசாரத்துக்கு ஆணிவேர்னு ஒன்று இருக்கு. அதை தான் நம்ம போன பதிவில் பார்த்தோம். பிரம்ம பாவனை இல்லை, அதாவது பிரம்ம நிர்வாணம் அப்படின்ற நிலை. அதுதான் சித்த யோக மார்க்கத்தில் காணாக்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீவித்யா யோக மார்க்கத்தில் சகஜ நிஷ்டைன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் வேக்கண்ட் லுக். வேக்கண்ட் லுக்னா கண் இருக்கு, அதில் காட்சி விழக்கூடாது. இதுதான் வேக்கண்ட் லுக்ன்றது. இப்படி அமரகவி அந்தந்த மார்க்கத்தில் எப்படி அந்த காணாக்கண், அதாவது அந்த பயிற்சி முறையை எப்படி வெற்றிகரமாக தக்க வச்சு சித்தர்கள்லாம் மேல்நிலை அடைஞ்சாங்க, அது ஒன்று தான்ப்பா வழின்றார். இந்த பிரம்ம நிர்வாணம் ஒன்று தான் அந்த, அல்லது காணாக்கண் என்பதுதான்ப்பா அது வழிதான்ப்பா. அது வழியாதான்ப்பா நீ கான்ஷியஸ்னஸ், அதாவது பேரறிவுக்கு உள்ள எப்படிப்பட்ட நிலைகள் இருக்குன்றது உன்னுடைய வெளிப்பார்வையுடைய சலனத்தை வச்சுதான்ப்பா நீ ஆராய்ச்சி பண்ண முடியும். அதுதான் சொல்றாரு. இது இந்த அத்வைத விசாரத்துக்கு ஆணிவேராக இருப்பது மனிதனுடைய வெளிப்பார்வையுடைய சலனம். இதை நீங்க ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க, புரியுங்களா? ஆனா இன்றைய காலகட்டத்துல யாருமே அந்த பயிற்சி முறையெல்லாம் தீவிரமா நடத்துறது இல்லை. மனிதன் இந்த பூ உலகில அறிவு காண்பதே அவன் கண்ணை வச்சுதான். இதை நீங்க ஏத்துக்கோங்க. இது நீங்க எல்லாரும் ஒத்துப்பாங்க. இந்த ஒரு தகவலை நீ எப்படிப்பா அறிவு காண்ற அப்படின்னா, கண்ணை வச்சுதான்ப்பா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றான். நீ அதாவது அவனுக்கு எடுத்து சொல்லவே வேணாம், அது பார்த்தாலே அது என்னன்னு அவனுக்கு அறிவுல உதயமாயிடுது இல்லையா? காட்சிகளை பார்க்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காட்சி, அது பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்ற எல்லா அறிவும் அவனுக்கு உதயமாயிடுது இல்லையா? இல்லைன்னா அது கியூரியாசிட்டி அப்படின்வாங்க. அது ஒரு ஆர்வத்தை தூண்டும் போது அடுத்தவங்ககிட்ட அது என்னப்பான்னு கேட்டு தெரிஞ்சுப்பான் இல்லைங்களா? இப்படிதான் மனிதனுடைய அறிவு என்பது. ஆகையினால இந்த இயற்கையானது மனிதனுடைய வெளிப்பார்வை சலனம், அவனுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பிராண சக்தி ஆற்றலை பகீர் ஞானத்திலே பயன்படுத்திக்கிது. புரியும்? அதை விட்டு யாரும் விலகிறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், யாராவனா இருசார நீ, புரியுங்களா? எல்லாரும் அந்த பகீர் ஞானத்திலே தான் உட்காந்துருப்பாங்க. அந்த கண்ணு காட்டுற திசையில போய் தான் அவனுக்கு எல்லா ஆர்வமும் தூண்டப்படுது, புரியுங்களா? அந்த அதாவது வாழ்க்கையில மேலே வரணும், முன்னுக்கு வரவங்கலாம் பார்த்தோன்னா அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து அப்படியே பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அப்படி தானே பண்ணுறாங்க. பெரிய பெரிய அந்த கட்டடம் கட்டுறவனாகட்டும், தொழிலதிபர்களாகட்டும், எந்த ஒரு வியாபாரம், தொழில், உத்தியோகம் எதுவும் இல்லை, மற்றவனை பார்த்து தானே அவனுங்க அந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துடுது இல்லைங்களா? ஆகையினால மனிதனுடைய அறிவு சிதறி போகுது, புரியுங்களா? அது முழுக்க முழுக்க உன்னுடைய கண்களின் வழியாதான்ப்பா சிதறி போகுது, நாலாபுறமும் போகுதுப்பா, புரியுங்களா? இதுதான் அந்த பிரம்ம சிருஷ்டி அடிப்படையே. நான்முகன் சொல்லுவாங்க. நான்முகன்னா 4 திக்குலையும் உன்னுடைய கண் பாயிருது. நீங்க பிரம்மதேவரை பத்தி பார்த்துருப்பீங்க. அவருக்கு 4 திருமுகங்கள். அது உண்மையிலேயே எதைப்பா குறிக்குதுன்னா, எல்லா திக்குலையும் உன் மைண்டு வெளியில ஓடி போயிடுது. எங்க கேப் கிடைச்சாலும் அங்க ஓடி போயிடுது. ஆகையினால இந்த அத்வைத விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறைக்கு ஆணிவேரா இருக்கிறது எதுப்பான்னு கேட்டா, இந்த காணாக்கண் பயிற்சி தான்ப்பா. வேக்கண்ட் லுக் அப்படின்னு அமரகவி குறிப்பிடுவார். நீ இதன் வழியா போனதான்ப்பா மனதுடைய 7 நிலைகள் இருக்கு. அதிசூஷ்ம நிலைகள் நீ ஆராய்ச்சி பண்ண முடியும். அதுக்கு உண்டான படிக்கட்டுகள் எங்கப்பா இருக்குன்னா, அது உன்னுடைய மேனியில இருக்குப்பா. மேனியில உணர்வின் வழியாக இருக்கு. அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப்னு அதை குறிப்பிடுவாங்க. மேனி அது வழியா தான்ப்பா நீ படிப்படியா ஏறி போகணும். அப்போ அது என்ன சார் ஒரே ஒட்டு மொத்தமா இருக்கான்னா, இல்லப்பா, அதுல 7 உரைகள் இருப்பா. ஒரு உரைகளா நீ தாண்டணும். இந்த ஒரு உரையா நீ தாண்டும் போது அதனுடைய எதிரொலிய நீ பிடரியில பார்ப்ப. ஸோ பிடரியில எதிரொலிக்க நீ அந்த ஆழ் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த சிறுமூளையின் வசம் நீ ஆழ்ந்து போயிருப்போம். அதான் தேவசக்தி இருக்கிற இடம் அதுதான். புரியுங்களா? மனிதனுடைய பின்பக்கம் தான் எல்லாமே இருக்கு. அதான் சொன்னாரு, முதுகுல தான் பத முக்தி, தெய்வ பத முக்தி மனிதனுக்கு எங்கப்பா கிடைக்கும்னா அவன் முதுகுல தான்ப்பா கிடைக்கும். முதுகுல தான்ப்பா, முதுகு தண்டுவடத்துல தான்ப்பா 6 ஆதார சக்கரங்கள் வரிசையா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதுல அநாகதம் என்கிற சக்கரத்தின் வழியா தான்ப்பா இந்த மேன்மேல அவன் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்த்துன்னு வரோம். சரிங்களா? Consciousness level of perception down to his core intelligence of அத்வைத விசாரம். அத்வைத விசாரக்கு கோர், அதனுடைய உட்கருத்து மைய அத்வைத விசாரம் சொல்றாங்க இல்லைங்களா, அதனுடைய உட்கருத்து எங்கப்பா இருக்கு? அது என்னப்பா சொல்லுது அப்படின்னா, அது சொல்றதெல்லாம் இதுதான்ப்பா, இந்த கண்ணுல இருக்கக்கூடிய விஷயம் தான்ப்பா சொல்லுது. அது வழியாதான்ப்பா நீ இந்த கண்ணை காட்சியில ரத்து பண்ணணும். கண்கள்ல இருக்கிற காட்சிகளை ரத்து பண்ணணும். அது பயிற்சி முறைகள்லாம் இருக்கு. முதல்ல இந்த கண்ணை தகுந்த பயிற்சி முறையை பண்ணும்போது கண்ணு மக்கள் ஆகும். கண்ணாடி பயிற்சி இருக்கு, தீப ஒளி பயிற்சி இருக்கு, அப்புறம் வேறு சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அந்த பயிற்சியின் வழியாக தான் நீ காணா கண்ற நிலையை நீ எட்டு பிடிக்க முடியும். புரியுங்களா? அந்த நிலைக்கு நீ முன்னேறணும். காணா கண்ற நிலைக்கு நீ முன்னேறணும். அப்படி போனாதான் மனதுடைய 7 நிலைகளை, அது எப்படி கேட்டீங்கன்னா ஒன்னொன்னா தான் தாண்ட முடியும். 7த்தையும் யாராலையும் ஒரே டேக்கிலலாம் தாண்டிட முடியாது. ஒவ்வொரு நிலை நீ தாண்டும் போது அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். ஏன்னா அதுக்குள்ளே பல மர்மமான விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. அப்படிதான்ப்பா நீ மெல்ல மெல்லமா தான்ப்பா நீ அந்த 7 நிலைகளை தாண்டி போகணும் அப்படி சொல்றாரு. அதுதான் கோர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அத்வைத விசாரம். அத்வைத விசாரோடைய ஆணி வேர் அதான் பாருங்க. தி இன்னர் ரெசஸ் ஆஃப் தட் சுப்ரீம் கான்சியன்ஸ் டு செல்ஃப் அபைடு இன் பரமாத்மா. நீ அது வழியா போனதான்பா இந்த பரமாத்மாவுடைய நீ அந்த 7 உரைகளுக்குள்ள நுழையிறது என்பது என்ன கேட்டீங்கன்னா, பரமாத்மாவுடைய அறிவுக்குள்ள நீ நுழையிற, அவருடைய பேரறிவுக்குள்ள இல்லை. ஆனா நீ இது நாள் வரைக்கும் நீ வாழ்க்கையில் எப்படி இருந்த? நீ புலனறிவு, 6ஆம் அறிவு, இந்திரிய ஞானம் அப்படின்னு உட்கார்ந்துருந்த, பகுத்தறிவு, இந்த இதுலயே தான் இந்த லோயர் லெவல்ல தான் நீ உட்கார்ந்துருந்த. ஏன்னா உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ வெளிக்காட்சிகளை நம்பியே ஓட்டின்னு போற. எல்லாமே வெளியில இருக்குன்னு நினைக்கிற. புரியுதுங்களா? இதுதான் எல்லாரும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் இடறி விடுறாங்க. புரியுங்களா? அதனாலதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, வெளி உலக தொடர்புகளே இல்லாம இருந்தாங்க அவங்க. நீங்க சித்தருடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவங்களாம் இந்த மற்றவங்கள மாதிரிலாம் இந்த லௌகீக வாழ்க்கையிலோ உலகியல் வாழ்க்கைக்குள்ள அவங்க வந்ததில்லை. அவங்க ரொம்ப தனிமை விரும்பிகள். பெரும்பாலும் ஏதாவது மலை குகை அப்படின்னு சொல்லி இந்த கண்ணை வெளியில தப்பிச்சு போக முடியாம ஒரு இடத்துல உட்காந்து சாதனை பண்ணாங்க. அதனால்தான் அவங்க பெரிய பெரிய நிலையெல்லாம் அடைய முடிஞ்சது. அப்ப நம்மளும் அப்படி இருக்கணுமான்றது கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அது அவங்க பிறப்பியே அவங்க பிறவி பயனே அப்படி டெஸ்டின்டுவாங்க, அப்படியாக வகுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் நம்மள மாதிரி பல ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி வந்திருப்பாங்க. அப்போ இந்த பிரிவில் இப்போ தற்போது பிரிவு எடுக்கும்போது அதுக்கு உண்டான பூர்ணத்துவத்தை அவங்க அடையிறாங்க. புரியுங்களா? எதுவுமே உடனடியெல்லாம் குதிச்சிடாது. அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம சிறு 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 துவக்க வேணும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, அதாவது சுற்றி திரியும் வண்டு தேனை சேகரிக்கும்பாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேவ அமிர்தம் என்பதை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும்பா. அதை சேர்க்கறது மட்டும் இல்லை, அதை பத்திரமா பாதுகாக்கணும். அது 10 பேருக்கு நம்ம வெளிக்காட்டிடக்கூடாது. நம்ம என்ன சாதனை பண்ணுறோம், நம்ம சாதனையில் நம்ம என்ன அடைஞ்சோன்றதை 10 பேருக்கு நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது. அது ஒன்று ரொம்ப முக்கியமாக இருக்குது. காரணம் என்ன, நம்ம இதெல்லாம் நீங்கள் போய் வெளியில் ஓப்பனாக சொன்னீங்கன்னா, இந்த சாதனை பண்ணிட்டு இருக்கிறவங்கள சொல்ல வரேன், இந்த காணாக்கண் பயிற்சி, கைலாசி பயிற்சி, இதை போய் வெளியில் நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கன்னா அது என்ன ஆகும்னா, மற்றவன் உங்கள் மூலியமாக ஏதாவது பயனடையலான்னு திட்டம் போடுவான். இது எல்லாங்க, இது எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்குது, சூஷ்ம சரீரத்தோட எனர்ஜி. நம்ம அந்த எனர்ஜியை பிடிக்கிறதுக்கு போகிறோம். அது டிவைன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது அந்த எனர்ஜியை நம்ம படாது பாடுபட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி செய்து இதை சேர்த்துக்கிட்டே வரோம் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம வெளியில் பிரபலப்படுத்தி மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லி தூண்டுதல் பண்ணி அதை காலி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. புரியுங்களா? மற்றவங்க நோவாமல் என்ன பண்ணுவான், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேகரித்த பயிற்சியை கொள்ளடிச்சின்னு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான்.
புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் நீங்க வந்து வெளியில சொல்லக்கூடாது. பயிற்சி பண்றவங்கள சொல்ல வரேன். இந்த பயிற்சி முறை தீவிரமா பண்றவங்க இதெல்லாம் வெளியில நீங்க பிரபலப்படுத்தக்கூடாது. அப்படி பிரபலப்படுத்துனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை தூக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரிலாம் நம்ம ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அமர்கவி சொல்றார். சித்தர்கள்லாம் அதை வந்து பத்திரமா பாதுகாத்தாங்க. அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாம வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுல நீ படிப்படியா போனதான் ஒரு லெவலுக்கு போனதான் நீ அது என்னன்னு நீ முழுமை எடுத்தடுப்புலே சாதனை தொடங்கணும்னு நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் என்கிட்ட இந்த எனர்ஜிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அதை மற்றவன் நம்மகிட்ட கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? சில பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் மேலே வர்றது கூட சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும். புரியுதுங்களா? அது எதா பண்ணி நம்மளை இது பண்ணி விட்டுருவாங்க. அதனால் இந்த சாதனையாளர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது பிரபலப்படுத்திக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது என்கிட்ட இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குன்றது. இது கண்டிப்பாக இந்த எனர்ஜின்றது வரும். புரியுதுங்களா? அது உங்களுக்கு வகுப்பில் சொல்லித்தரேன், நேரடியாகவே சொல்லித்தரேன். அந்த எனர்ஜியை வந்து எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணுறது, நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியை அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதை அங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞான தேகா ரிசால்வ்ஸ் தேர்ஃப்ரம். ரிசால்வ்ஸ்னா அந்த தேகம், அதாவது அதை அடையக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ரிசால்வ்ஸ் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பா. அதாவது யோகத்துல பல தேகங்கள் இருக்கு. நான் பார்த்தோம். சுத்த தேகம், முதல்ல இருள் தேகம். இருள் தேகம்னா கேட்க வேணாம், அது யாருன்னு அந்த விலங்குகள்லாம் இருக்கும். அப்போ அசுத்த தேகம்னு ஒன்று இருக்கு. மனிதர்கள்லாம் அசுத்த தேகம். ஏன் சார் அசுத்த தேகம்னா, ஏன்னாப்பா நீ வந்து இந்த சத்துவம் ரஜம் தமோ இந்த 3 குணங்களுடைய கலவையினால நீ ஆக்கப்பட்டிருக்க. புரியுங்களா? அது தவிர உங்ககிட்ட எல்லாமே எல்லா மனிதர்கிட்டையும் எல்லா கோளாறும் இருக்கு. ஏன்னா விழிப்பு நிலை, பகல் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இதுல சுற்றி சுற்றி வருவேன். உங்ககிட்ட இருக்கிற பிராணம் வந்து 10 வித பிராணனா மாறி போச்சு. புரியுங்களா? அதே மாதிரி உன்னுடைய இந்த குணங்களுடைய அமைப்பு, அப்புறம் வினைப்பயன்கள், இதெல்லாம் இப்படி பல வகையா துண்டாடப்பட்டிருக்க. பஞ்சபூதங்களும் ஒன்றும் எதிர்த்துன்னு இருக்கு. உடல்லையே அவை ஒன்றும் கூட்டு அமைப்புல ஒன்று சேர மாட்டேன்து. அவை ஒன்று எதிர்த்து அதை ஒன்று கீழே தள்ளுற முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படி எல்லா வகையிலும் நமக்கு அந்த அந்த தொல்லை என்பது இருக்கு. புரியுங்களா? இதுதான், அதனால்தான் மனிதனுடைய உடல் வந்து அசுத்த தேகம்னுவாங்க. இல்லைன்னா இன்னொரு வகையில சொல்ல போனா அசுத்த பிரணவம் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ அசுத்த பிரபஞ்சத்துல இருக்கப்பா. அசுத்த பிரபஞ்சம் இந்த பூமி தான் அசுத்த பிரபஞ்சம். புரியுங்களா? அசுத்தம்னா என்ன தெரியுங்களா? இங்க எங்க பார்த்தாலும் குப்பையும் கூலம் தான். இந்த பூமி வந்து அந்த 7 உலகத்துல கடைசியா எல்லாத்துக்கும் கீழே கழுத்தை பிடிச்சி தள்ளுறான் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இங்க தள்ளி இருக்கான். இங்க இருக்கக்கூடிய மூலக்கூறுகளாகட்டும் எதுவுமே சுத்தம் கிடையாது. நீ நினைச்சிட்டு இருக்க வீடு சுத்தமாச்சுன்னா எல்லாம் சுத்தம், அப்படி கிடையாதுப்பா. உனக்கு காத்து மண்டலத்துல கொடுக்கப்பட்டதே எல்லா கலவையும் தான் வருது. நைட்ரஜன்ல இருந்து எல்லாமே வருது. ஹீலியம், அது லொட்டுலஸ்க்கு எல்லாமே எல்லா குப்பையும் தான் கலந்து மூக்குல ஏறுது. புரியுதா? வீடு முழுக்க சில பேர் ஆக்சிஜன் போட்டு வச்சுப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எந்த வகையிலும் பயன்படுத்தாது. போதாத குறைக்கு உனக்கு உடம்புல அக்னி இருக்கிற வரைக்கும் நினைவு இருக்கும். நினைவு வந்து உன்னை தொல்லைப்படுத்தும், ஓயாம தொல்லைப்படுத்தும். மெமரி ரீஜியன் அப்படின்வாங்க. அது கடந்த காலத்தையே நினைச்சுன்னு கிடக்கும். கடந்த காலத்துல நம்ம என்னென்ன பண்ணமோ அதை நினைச்சுக்குவோம். இதனாலதான் மனிதனுடைய தேகத்தை வந்து அசுத்த தேகம் சொல்றாங்க. புரியுங்களா? அசுத்த பிரணவம், அசுத்த பிரபஞ்சம். அசுத்த தேகம்னா அது மானிடர்களை குறிக்கும். அதுல இருந்து நீ சுத்த தேகம் அடையணும்பா. புரியுதுங்களா? அதுதான் யோகத்துடைய முதல் நோக்கம் தான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணா பிரணவ தேகத்தை தக்க வைக்கணும்பா. இப்படி தேகங்களுடைய வரிசை முறை இருக்கு. அப்போ இந்த அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீ ஆழ்ந்து போனேன்னா அப்பதான் நீ ஞான தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்த விட உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தை நீ தொடுவப்பா. நீ ஞான தேகம் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டா அந்த பேரறிவுக்குரிய இறைவனுக்கு எப்படி, இறைவனுடைய பேரறிவு எப்படி இருக்கோ அதே மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் உனக்கு வந்துருப்பான். அப்படின்னா நீ எதை வேணா இந்த பிரபஞ்சத்துல நீ சிருஷ்டிக்கக்கூடிய திறமையும் அறிவும் உனக்கு கிடைச்சிருப்பா. அப்படிப்பட்ட நிலை தான் ஞான தேகம். அதுதான் தேகத்திலே ரொம்ப உச்சகட்டமா இருக்குது ஞான தேகம். புரியுங்களா?
இப்போ மனிதர்கள் எப்படி பாருங்கன்னா அசுத்த தேகத்தில் இருக்காங்கப்பா. எல்லாமே அசுத்தம் தான் உனக்கு, புரியுங்களா? உங்ககிட்ட இருக்க பிரணவமும் அசுத்தம், இந்த பிரபஞ்சமும் அசுத்த பிரபஞ்சம், புரியுங்களா? இப்படி எல்லா தத்துவங்களுடைய குப்பை, புரியுங்களா? எல்லாத்தையும் அதெல்லாம் எப்படி பாருங்க, எல்லாம் மூலக்கூறுகளாக இருக்குப்பா. நீ மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்ட உங்க உடம்புல கொடான கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்கு. சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது. 4 மிஷி பொழுது வண்ணம் அது அது மெட்டபாலிசம் சொல்லுவாங்க, வளர்ச்சிதை மாற்றம்னு. அதில் அது தேஞ்சி 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 கட்டரும்பா ஆயின்னு போகுது, புரியுதுங்களா? ஆமாம், அது போதாத குறைக்கு இவனுடைய நீ மாத்துருகா சக்தி, இந்த பிராண சக்தி ஆற்றலை 16 மாத்திரை உனக்கு பிறப்பில் இறைவன் கொடுத்தான். ஆனால் நீ இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி 4 மணி பொழுது ஒன்றும் தேய்ந்து போயிட்டப்பா, தேய்மானம் ஆகிட்டுப்பா. நிலவு போல நீ தேஞ்சி வந்திருக்கப்பா, புரியுதுங்களா? தேய்பிரியில் உட்காந்துருக்க. எப்பப்பா வளர்ப்பிரிய வரும்னா நீ யோகத்துக்குள்ளே வந்தால் வளர்ப்பிரியில் வரலாம்ப்பா, புரியுங்க? தேஞ்சி அமாவாசை என்ன காணாத போயிடுவான், புரியுதுங்களா? அதுதான் அது சிம்பாலிக். அது தேய்பிரே என்பது என்னன்னா மனிதன் படிப்படியாக அப்படியே டவுன் கிரேட் ஆகினே வருவான். கடைசியில் அவங்ககிட்ட இருக்க பிராணசக்தி ஆற்றல் முழுமையாக தீர்ந்து போச்சுன்னா அமாவாசை மாதிரி காணாம போயிடுவான். நீ யோகத்தின் வழியாக வந்தேன்னா நீ வளர்பிறைக்கு வருவப்பா. படிப்படியாக நீ ஒரு இதுவாக நீ மேலே ஏறிவிடுவ. அப்புறம் நீ பூர்ண நிலவு போல் நீ அதுதான் பூர்ண சந்திரிகா யோகம் அப்படின்றது. பூர்ண சந்திரிகா யோகம்ன்றது யோகத்தில் கைப்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை. அதையும் நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க, சரிங்களா? A virtue to self-consummation in him ever true அப்படின்னா, அதாவது செல்ஃப் கன்சுமேஷன், அதாவது இந்த ஆத்மம் பரிபூர்ணத்துவம் அடையிறது என்பது ஞான தேகத்தை நீ தக்க வச்சாதான்ப்பா. அந்த செல்ஃப் கன்சுமேஷன் வித் டிவைன், இறைவனோட அந்த இதில் போய் நீ இணைஞ்சிருப்பா. It is that selflessment the call of Advaita Siddhanta in Adisankara's precept. ஆதிசங்கர் வகுத்த இந்த இதில் என்னப்பா முக்கியத்துவம்னா, இதில் அடையிறதுல தான் அனைத்து இதுவும் இருக்குது, சரிங்களா? அதுதான் இன்றைய பதிவில் நம்ம பல விரிவான தகவல் பார்த்தோம். நண்பர்களே, இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.